உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட துரந்தர் சொல்லப்படுற இந்த ஒரு படத்துல அக்ஷய் கண்ணன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. இந்த கேரக்டரோட உண்மையான பேரு சர்தார் அப்துல் ரஹ்மான் பலோச். பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள தனக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்குனாரு. இவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. 13 வயசா இருக்கும் போது ஒருத்தரை குத்தி கொள்றாரு. 19 வயசுல தன்னோட தாயை கொண்டு தூக்கு கயிறு போட்டு ஃபேன்ல தொங்க விட்டுறாரு. கராச்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேங் அஜ்லாலு கேங்ல போய் சேர்றாரு. கொஞ்ச நாள்ல அந்த கேங்கோட தலைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த கேங்குக்கு இவரே தலைவர் ஆகிறாரு. ஸ்மக்லிங், மணி லாண்டரிங் சொல்ற விஷயத்த அதிகமா பண்ணிட்டு இருந்தாரு. இவர் யாராவது எதிர்த்து நின்னா அவங்களோட தலையை வெட்டி அதுல ஃபுட்பால் விளையாடுவாரு. அதனால இவரை எதிர்த்து நிக்க எல்லாம் பயந்தாங்க. கட்டத்துக்கு மேல கராச்சியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அங்க இருக்க கடைகள்ல வரி வசூலிக்கிறது, அங்க ஏதாவது கேஸ் நடந்தா அதை இவங்களே சால்வ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க சொல்றது யாரும் கேட்கலனா எல்லாரும் முன்னாடி வச்சு இரும்பு ராடால தலையை அடிச்சு உடச்சு சாவடிப்பாங்க. இவர் ராபின்ஹுட் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. கொள்ளடிக்கிற பணத்துல மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. அதுக்கான காரணம் அடுத்த அரசியல்ல வரணும்னு தான் பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டின்ற கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஈரான், பலுகிஸ்தான், சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து ட்ரக்ஸும் வெப்பன்ஸும் நிறைய இவர்கிட்ட வந்துட்டு இருந்தது. இந்தியாவுக்கு எதிராக இருக்க டெரரிஸ்டுக்கு அதை கொடுத்திருக்காரு. கராச்சியை டோட்டலா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாரு. பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய தலைவலி உருவாக்குச்சு. ரஹ்மானோட கண்ட்ரோல்ல இருந்து கராச்சியை வெளியே கொண்டு வரதுக்காக பாகிஸ்தானோட எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் கான் வந்தாரு. இந்த கேரக்டர்ல KGF ஓட வில்லனான சஞ்சய் தத் நடிச்சிருப்பாரு. இவரோட வீட்டை குண்டு போட்டு அழிச்சாங்க. இவரோட நண்பர்களை கொண்டாங்க. அப்ப கூட இவர் டெலிவிஷன்ல ரஹ்மானோட பேரை தைரியமா சொல்லி கராச்சியை மீட்டே தீர்வேன்னு சொன்னாரு. எந்த கட்சிக்கு ரஹ்மான் சப்போர்ட் பண்ணாரோ அந்த கட்சி வந்து 2வது வருஷத்திலே 2009 சர்தார் அப்துல் ரஹ்மான் பலோச்சை என்கவுண்டர் பண்றாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு கராச்சியை பாகிஸ்தான் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சூசைட் பாமர் எஸ்பி சௌத்ரி போன வண்டியில குதிச்சு எஸ்பி சௌத்ரியோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல அஜித் தோவலா மேடி நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல அஜித் தோவல் சொன்ன ஒரு விஷயம், தீவிரவாதிகள் கூட சண்டை போடுறது பதிலா எந்த ஒரு விஷயம் அவங்களை பலம் வாய்ந்ததா ஆகுதோ அதை அழிச்சாலே போதும்னு சொன்னாரு. பாகிஸ்தானோட ஜெர்னலிஸ்ட் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கராச்சியோட மோசமான நாட்கள்ல இந்தியாவும் அவங்களோட கேமை மறைமுகமா பிளே பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க.